मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அட யார் அது? யார் இப்படி செஞ்சது? தெரியாதா? என்னோட புருஷன் பாக்ஸர் ஆகும். பாக்ஸர். அட என்ன பெருசா பேசிக்கிட்டு தெரியற? அவனுக்கு தெரியும் நான் தான் பாக்ஸர்னு. அதனால தான் என் க்ளவுஸ திருடிட்டு இருக்கான். அவர்கிட்ட ஒழுங்கு மரியாதையா பேசு. என் புருஷன் பாக்ஸர் ஆகும். பாக்ஸர். அட நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ கோவக்காரன், முரட்டுக்காரன், அடங்காதவன், கெட்டவன். என்ன பார்த்து என்ன சொன்ன? இல்ல அப்படிலாம் இல்ல. ஆனாலும் ஏன் அப்படி கோவமாவே பேசுற? அது என்னாச்சுமா? அது என்னன்னா என்னோட க்ளவுஸ வெளியில துவச்சு காய போட்டிருந்தேன். யாரோ என் க்ளவுஸ திருடிட்டு போயிட்டாங்க. பெரிய தக்காளியில இருந்த ஜூஸ திருடிட்டாங்க. யாரோ என்னோட ஒரு ஷூவை திருடிட்டாங்க. கைத்தட்டல். அட என்ன கைத்தட்டல்ஸ்? யாருமே கைய தட்டாதீங்க. நம்ம ஏரியால திருட்டா? அந்த திருடனுக்கு தெரியாதா? இந்த ஏரியாவும் நம்ம ஏரியா. இங்க இருக்கிற ஜனங்களும் நம்ம ஜனங்க. அப்புறம் இங்க இருக்கிற பொருட்களும் நம்மளோட பொருட்கள். என்ன புரிஞ்சுதா? எல்லாமே நம்மளோடதுன்னா அப்புறம் ஏன் இவர் கோவப்படணும்? மனிதர்கள் மாய வலையில மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்படிதான் நடக்கும் அடிக்கடி. அப்புறம் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இங்க பாருங்க, ஞான பழம் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இது யோசிக்கிறதுக்கான டைம். என்ன நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அப்படின்னா இன்னைக்கு சின்ன சின்ன பொருள் திருடு போகுது, நாளைக்கு பெரிய பெரிய பொருள் திருடு போகலாம். என்ன வேணா திருடு போலாம். நாளைக்கு நம்மளே திருடு போனாலும் போலாம். சிறுசு, நீ சொன்னது சரிதான். நானே பார்த்தேன். அதத்தான் எல்லாருமே பார்க்கணும். எல்லாருக்குமே வேற வேற பொருள் திருடு போகலாம். சிலரோட தொப்பி காணாம போகும், சிலரோட தலைமுடி காணாம போகும். ஏன் சில பேரோட பாதி மீசை கூட காணாம போயிடும் தெரியுமா? மீசை திருடு போகுதுன்னா அப்ப என்னுடைய வாளும் திருடுதான் போகும். நடக்கும், நிச்சயமா நடக்கும். அட பேசுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் ஷூவை தேடுங்கப்பா. எனக்கு மீட்டிங் இருக்கு. அட எனக்கு மேட்ச் இருக்கு. ஒரு க்ளவுஸ வச்சுக்கிட்டு எப்படி ஃபைட் பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஒருத்தருடைய வேலையாச்சும் கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு கண்ணா சார் கிளவுஸ் போட்டுட்டு மீட்டிங்க்கு போனோம். இல்ல பாபி இன்னொரு கையில ஷூவை மாட்டிக்கிட்டு பாக்ஸிங் பண்ணணும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இஸ் மைன். எல்லாத்தையும் முழுங்குறங்கிற பெயர்ல இவனோட உயிரே போயிடும் போலலாம் இருக்கு. அட என்னுடைய ஐடியா எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்களேன். அப்பப்ப ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஒரு டாங்கி. டாங்கி எங்களுக்கு தெரியும். நான் ஒன்னும் டாங்கி இல்ல. எனக்கு கொஞ்சம் அறிவு தான் இல்ல, அவ்வளவுதான். இங்க வா. அட இவ்ளோ பேரும் சேர்ந்து உங்ககிட்ட வர்றதுக்கு நீங்களே இங்க வரலாம்ல. இங்க வாங்க. காக்காவை பார்த்து மயிலுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாம போச்சு அந்த திருடன் டாக்டர் பாலுதாங்கிறது. கைத்தட்டல்ஸ். ஓங்கி உன் கண்ணத்துல ஒரு அரை விட்டன்னு வச்சுக்க. கவிதை சொல்றதை விட்டுட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவேன். என் சைக்கிள்ல ஒரு டயர் காணாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா இந்த பொருள் இருந்துதாங்க. அப்பனா திருடன் கண்டிப்பா டாங்கியா தான் இருக்கணும். இப்ப டாக்டர் பாலு டயரே இல்லாம எப்படி சைக்கிளை ஓட்டுவாரு? ஆனா உங்ககிட்ட சைக்கிள்னு ஒண்ணு எங்க இருக்கு? இங்க வா. நான் ஃபிட்னஸ்க்காக ஒரு புது சைக்கிள் வாங்கினேன். அது ஒரு புது சைக்கிள். அப்புறம் நான் அந்த புது சைக்கிளை ஒரு தடவை கூட ஓட்டல. பண்ணிட்டீங்க. வாங்கினதுமே நீங்க ஓட்டி இருக்கணும். இப்ப ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல? ஆளே இல்லாத ரயில்வே ட்ராக்ல படுக்க வச்சிருவேன். நந்து எல்லாருக்கும் நண்பன். பாருங்க, எனக்கு சைக்கிள் டயர் கீழே கிடைச்சதே. இங்க வா. சைக்கிள் டயர் என்ன தன்னால காய்ந்து உன் கையில வந்து மாட்டிக்கிச்சா? கம்மி விலையில வாங்கினா கெட்டுப்போன ஆப்பிள் தான் கிடைக்கும். தெருவோரத்துல போலீஸ்காரங்க நிப்பாங்க. நண்டு எல்லாருக்கும் நண்பன்டா. இது என்னோட சைக்கிளோட டயர் தான். எல்லார் வீட்லயும் அப்பளத்தை உடைச்சு சாப்பிடுவாங்க. இந்த திருடன் திருடின பொருளை வீட்லயே விட்டுட்டு போயிருக்கான். புரிஞ்சு போச்சு. அவனோட இன்டென்ஷன் திருடுறது இல்ல, மத்தவங்கள டென்ஷன் ஆகணும்னு நினைக்கிறான். அவன் ரொம்ப மோசமானவன். நம்மள ஆட்டி படைக்கிறான். அவனை உடனே புடிச்சாகணும். இல்லனா அவன் நம்மள இன்னும் தொந்தரவு பண்ணுவான். அதான் தெரியல. ஆனா இந்த மாதிரி வேலையை பண்றவன் கண்டிப்பா நிறுத்த மாட்டான். அப்ப நாம அவனை புடிச்சிருவோம். நான் அடிச்சு சொல்றேன், அவன் மறுபடியும் இந்த ஏரியாக்கு வருவான். பெல் அடிச்சுக்கிட்டே வருவானா? எங்கன்னு தெரியல. என்னோட ஜாக்சன் எங்க போயிருப்பான்? எல்லாரும் அலர்ட்டா இருங்க, சரியா? அவன் பொம்மையை திருடுறது கண்டிப்பா இங்க வருவான்.
அதான் திருட வர போறான்னு தெரிஞ்சிடுச்சுல, நம்ம பேசாம பொம்மையை மறைச்சு வச்சிடலாம்ல. உன் மூளைய ரொம்ப யோசிச்சு இதுல வேஸ்ட் பண்ணாத, அப்புறம் மொத்த மூளையும் காலி ஆயிடும். என்ன புரிஞ்சுதா? என்னோட இந்த பாஸ்தா முடியறதுக்குள்ள திருடு மட்டும் வரலன்னா நான் உப்புமா செஞ்சு சாப்பிடுவேன். ஆனா திருடனை பிடிக்காம மட்டும் போக மாட்டேன். ஜோர்தார், நீ சரியான சாப்பாடுறாம பேராசக்காரன். சாப்பாட்டுக்காக என்ன வேணாலும் செய்வ. உனக்கு அப்படியெல்லாம் தோணுதா பன்னி? இல்ல, இந்த உலகத்துக்கே அது தெரியும். இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட சாப்பாடால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சாப்பாடை விடு, திருட மேல கவனம் செலுத்து. வாங்க பாருங்கல, அந்த பப்பி எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. இவன் அவங்க பிளானையே சொதப்பிடுவான். இங்க பாரு பப்பி, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வீடுன்னு இருக்கும்போது மத்தவங்க வீட்டுக்குள்ள அநியாயமா நுழைய கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஏய், போயிடு, இங்கிருந்து போயிடு. நாங்க திருடனை பிடிக்கிறதுக்காக பொம்மை வச்சிருக்கோம். நீ சின்ன பையன், இங்கெல்லாம் இருக்க கூடாது. பிடிங்க. திருட என்னோட ஸ்கேட்ஸ் எடுத்துட்டு ஓடிட்டான். அங்க பாத்தீங்களா, அது பப்பி திருட. யாரது பப்பி திருட? யாரது திருடுனது? அடே ஹனி, அந்த பப்பி தான் திருட. அப்படியா? அதை இப்படி சொல்ல வேண்டியது தானே? ஏன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அதை பொடிங்க. சீக்கிரம் வாங்க, அந்த பப்பி தப்பிச்சிட போகுது. அது மாட்டிக்கிச்சுமா, போய் பிடிங்க. பப்பாட், நீ கிட்டியோட ஸ்கேட்ஸ் எடுத்துட்டு வா. அவனை நான் பிடிக்கிறேன். அட, முதல் தடவையா உன்னை சாப்பிட்டுட்டு பிடிக்கவே இல்ல. இப்ப தப்பிச்சு நீ எங்க போவ? இப்ப மாட்டியா என் கையில? ஆமாவா? அப்ப இதுதான் திருடனா? இல்ல, இவன் பொருட்களை திருடுனா. ஆனா இவன் ஒண்ணு திருடன் கிடையாது. இங்க வா. உன்னோட மூளைங்கிற டயரு பஞ்சர் ஆயிடுச்சா என்ன? திருடன் திருடனா தானே இருப்பான். இல்ல, இவன் ஒண்ணும் திருடன் கிடையாது. ஆனா கொஞ்சம் குறும்புக்காரன். பொருளை எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது வச்சிடுறான். பப்பி, திருடுறது விளையாட்டான விஷயம் இல்ல. நீ திருடனா அப்புறம் உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அதுவும் விளையாட்டு இல்ல, அங்க நல்லவங்களை கூட தோலை உரிச்சிருவாங்க. ஏப்பா, அவன் குழந்தைப்பா. அவன் ஒண்ணும் திருடன் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, இவன் ஒரு குழந்தை. இது வரைக்கும் இத பார்த்ததில்ல. இது யாருப்பா? பெரிய டாகியோட சின்ன சன்னு தான் இது. இதோட முழு பேரு ஜாக்சன். கைத்தட்டல். ஆமாப்பா, சேட்டு மோத்தியோட ஜாக்சன். ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? புது டியூப்லைட் கடையில இருந்து ஃபியூஸ் வந்திருக்கு. இங்க பாருங்க, நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. கைத்தட்டல்ஸ். அட, அங்க பாத்தீங்களா, அவங்க முதலாளி போட்டோவை பார்த்ததும் அது எமோஷனல் ஆயிடுச்சு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கியூட்டான பப்பி திருடனா இருக்க முடியாதுன்னு. இங்க வாங்க, இத பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதனால இந்த ஜாக்சனை மோத்தி கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. மழை பெஞ்சதுன்னா கையில குடைய தான் வச்சிருப்போம். நான் ஏற்கனவே போன் பண்ணிட்டேன். மோத்திஜி வந்துகிட்டு இருப்பாரு. கைத்தட்டா. அட, என்னோட ஜாக்சன் செல்லம், நான் உனக்காக உனக்கு பிடிச்ச கேக்க கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா?
அது நான் செக் பண்ணேன். இது பப்பிக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு. இது சின்னதா அழகா இருக்குல்ல. கேக் நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு அதே மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. ஆமா ஜாக்சன், நீ உன்னோட மோத்தியை விட்டு எங்க போன? வீட்ல மேரி எவ்வளவு கவலையா இருக்கான்னு தெரியுமா? மேரி இதோடைய அம்மாவா? அட இல்ல மேரி அவ என்னோட வைஃப் தம்பி. ஞாபகம் இருக்கட்டும் பாப்பி, வீட்டை விட்டு வர்றது ரொம்ப தப்பு. அட தமயந்தி இருக்கால, அவ கண்டிப்பா இவனை திருத்திடுவா. அம்மா யாரது? இவனோட ட்ரெயினரா? அட இல்ல ட்ரெயினர் வந்து டாஃபி, தமயந்தி இவனோட அம்மா. இங்க வா. உங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? டாகி பேர்ல மனுஷனுங்க பேர்ல டாகி. ரொம்ப குழம்பாதீங்க. எங்க அப்பா ஹீராலால், எங்க தாத்தா டாமி. ஜேசன் பையனுக்கு மகேந்திரன்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். எப்படி இருக்கு? மனுஷங்களுக்கு பேர் முக்கியம் இல்ல, செய்யற வேலை சுத்தமா இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் எந்த வேலைக்கும் லாய்க்கு ஆக மாட்டான். என்ன புரிச்சுதா?